தழும்புகள் காணாமல் போனாலும் நாம் காயப்பட்டதை மறப்பதில்லை. விதைத்ததுதான் முளைக்கும் என்றால் நாம் கொடுப்பது அன்பு, கிடைப்பது வேதனையே. இந்த காயங்கள் மறைந்துவிடும், ஆனால் மனதளவில் ஏற்பட்ட காயங்கள் எப்போதும் நினைவில் இருக்கும் என்பதை உணர்த்துகின்றன. அன்பை மட்டுமே நாம் விதைக்கிறோம், ஆனால் பதிலாக வேதனையை பெறுகிறோம். இது எதிர்பாராத ஒரு விளைவு. அழுகையாவது ஓய்ந்துவிடும் என்றிருந்தால் நமக்கு அதுவே பழகிவிடுகிறது. நெருக்கமானவர்கள் விலகினால் நாம் நாமாக கூட இருக்க முடிவதில்லை. விலகிப் போனதும் தெரிந்தும் ஏனோ நாம் அதையே விரும்பிக் கொண்டிருக்கிறோம். நாம் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அந்த துயரமே நமக்கு பழகி போய்விடும். நம் மனதுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் நம்மை விட்டு விலகிச் சென்றால் நாம் நம்முடைய உண்மையான அடையாளத்தை இழந்து விடுகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றுவிட்டார்கள் என்று தெரிந்தும் அந்த துயரமான சூழ்நிலையிலேயே நாம் வாழ விரும்புகிறோம். போலியான நேசத்தையே நாம் உண்மையாக வெறுக்க முடியாமல் தவிக்கிறோம். அன்புக்கு உரியவர்கள்தான் நம் அடிமனசில் துயரத்தை புதைத்து விடுகிறார்கள். மறக்க முடியாத நினைவுகளை தந்தவர்கள் நம்மையே மறந்து விடுகிறார்கள். போலி அன்பையும் பாசத்தையும் நம்மால் வெறுக்க முடியாமல் சிக்கித் தவிக்கிறோம் என்பதை கூறுகின்றன. நாம் ஆழமாக நேசிக்கும் நபர்கள்தான் நம் மனதின் அடியில் ஆழமான துயரத்தை விதைத்துவிட்டுச் செல்கிறார்கள். நமக்கு மறக்க முடியாத நல்ல நினைவுகளை கொடுத்தவர்கள் ஒரு நாள் நம்மை எளிதாக மறந்து விடுகிறார்கள். இந்த கவிதைகள் உணர்வுகளின் சிக்கலான தன்மையையும் அன்பு, வலி, இழப்பு ஆகியவற்றின் ஆழமான தாக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துவிடுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.